என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து எனும் இந்த சிறிய தியானத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த கிறிஸ்துமஸ் காலமாக இருப்பதினாலே நாம் இந்த கிறிஸ்துமஸ் நாள் வரைக்கும் ஆண்டவருக்கு சித்தமானால் வேதாகமத்திலே இயேசு கிறிஸ்துவின் பிறப்போடு சம்பந்தப்பட்டவர்களுடைய கேரக்டர்ஸ் அவங்களோடு கூட நான் பேசலான்னு சொல்லி நான் ஜெபத்தோடு ஆயத்தப்பட்டேன். ஆண்டவர் எனக்கு அவருடைய வெளிச்சத்திலே கற்றுக் கொடுத்ததை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். இந்த பண்டிகை நாட்களுக்கு நாம் எல்லாரும் ஆயத்தமாக இருப்போம். ஆனால் வேதாகமத்தில் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து பிறப்பதற்கு தேவன் பயன்படுத்தின சில பாத்திரங்களை நாம் வேதத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, நாமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் காண்பித்தாக வேண்டும். இயேசுவை இந்த உலகத்திலே நாம் பிரதிபலித்தாக வேண்டும். அந்த கேரக்டர் வேதாகமத்தில் இயேசு கிறிஸ்து தேவன் பயன்படுத்தின அந்த கேரக்டர் நிச்சயமாக நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கணும். அந்த பண்புகள் இருக்கணும். அந்த நபர்களைப் போலவும் நாம் வாழ கற்றுக்கொள்ளணும். கர்த்தர் கிருபை தருவாராக. வேதத்தில் இன்றைக்கு லூக்கா சுவிசேஷம் 1 அதிகாரத்தின் 28 வசனத்தை நான் வாசிக்கிறேன். லூக்கா 1:28. அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றாள். பாருங்க, இந்த வசனத்துல 3 முக்கியமான காரியங்களை நாம் பார்க்கிறோம். ஒன்று, கிருபை பெற்றவள் என்று வாசிக்கிறோம். கிருபை பெற்றவள். இரண்டாவதாக, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். மூன்றாவதாக, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். மரியாளை குறித்து இந்த 3 காரியங்கள் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, கிருபை பெற்ற மரியாள். இரண்டாவது, அவள் கர்த்தர் அவளுடனே கூட இருக்கும்படியான ஒரு பாக்கியம் பெற்ற மரியாள். மூன்றாவதாக, ஆசீர்வதிக்கப்பட்ட மரியாள். தேவன் பயன்படுத்தின ஒரு அற்புதமான பாத்திரம் மரியாள். மரியாளை இந்த உலகத்தில் அநேகர் வணங்குவார்கள். வேதம் அதை எங்கேயும் சொல்லவில்லை. வேதம் சொல்லாத ஒரு காரியத்தை நம்ம செய்யக்கூடாது. மரியாளை சிலர் கனவீனப்படுத்துவார்கள். அதுவும் தவறு. மரியாளுக்கு இயேசுவின் தாய் என்ற அந்த ஒரு பொறுப்பை தேவன் கொடுத்தார். இயேசு இந்த உலகத்தில் இருந்த அந்த 33 வருஷமும் இயேசு கிறிஸ்துவினுடைய தாயாக மரியாள் இருந்தார்கள் என்பதில் சந்தேகம் இல்லை. எனவே மரியாளை கனவீனப்படுத்தக்கூட மற்ற அப்போஸ்தலர்களை, மற்ற தேவ மனிதர்களை, பரிசுத்தவான்களை, பரிசுத்தவாட்டிகளை நாம் கனப்படுத்துவதை போல கனப்படுத்த வேண்டும். ஆனால் நாம் அவர்களை வணங்கக்கூடாது என்பதில் கவனமாக இருக்கணும். ஆனால் அதே நேரத்தில் மரியாள் அவர்களிடத்தில் இருக்கிற நல்ல குணங்களை நீங்களும் நானும் கற்றுக்கொள்ளணும். எப்படி அவங்களுடைய குணம் என்ன, அந்த குணநலங்களை வேதத்திலிருந்து நம்ம தியானிக்க போகிறோம். இன்னைக்கு முதலாவதாக என்னோட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. லூக்கா சுவிசேஷம் 1 அதிகாரம் 45 வசனத்தை நான் வாசிக்கிறேன். விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றாள். விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தரால் சொல்லப்பட்டவைகள் அவளுக்கு நிறைவேறும் என்றாள். எலிசபெத், மரியாள் இவளுடைய சம்பாஷணையில் நடந்த காரியம்தான். எலிசபெத் சொல்றதை பாருங்க. முந்தின வசனத்தில், நீ வாழ்த்தும் பொழுது அந்த வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்த உடனே என் வயிற்றில் இருந்த பிள்ளை களிப்பாய் துள்ளிற்று அப்படின்னு சொல்லவும், அடுத்த வார்த்தையை அங்க எலிசபெத் மரியாளை பார்த்து சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா, விசுவாசித்தவளே பாக்கியவதி. அப்போ மரியாளுக்குள் இருந்த விசுவாசத்தை எலிசபெத் புரிந்து கொண்டதை நாம் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த மரியாள் ஒரு விசுவாசித்த ஒரு பெண்ணாக, ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசித்தவராக வாழ்ந்தார். ரொம்ப முக்கியமான காரியம். தொடர்ந்து விசுவாசத்தை குறித்து பல காரியங்களை நாம் தியானித்து கொண்டிருந்தோம். இன்றைக்கு மரியாளுடைய விசுவாசத்தை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். லூக்கா சுவிசேஷம் 1 அதிகாரம் 54 வசனத்தை நான் வாசிக்கிறேன். நம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடியே ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இரக்கம் செய்ய நினைத்து. அப்போ இந்த மரியாளுக்குள்ள இருந்த ஒரு நல்ல குணம் என்னன்னா, பிதாக்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தங்களை குறித்த அறிவு இருந்தது. அதை விசுவாசித்தான். அன்னைக்கு அநேக பெண்கள் மேசியா என்னிடத்தில் பிறக்க மாட்டாரா என்ற எதிர்பார்ப்பு இருந்ததாக வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். அநேகருக்குள்ள அந்த எதிர்பார்ப்பு இருந்திருக்கலாம். ஆனால் மரியாளை கர்த்தர் சூஸ் பண்றாரு. ஏன்னா அந்த மரியாளுடைய விசுவாசம், கர்த்தர் சொன்னதையெல்லாம் மரியாள் மூலமாக நிறைவேற்றினார். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவளுக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்ற அந்த வார்த்தையை அவள் விசுவாசித்தாள்.
எல்லாவற்றையும் விசுவாசித்தார். பிரியமானவர்களே, இயேசுவை இந்த உலகத்தில் பிரதிபலிக்கிறதற்கு, இயேசுவை இந்த உலகத்தில் நம்ம காட்டுவதற்கு நீங்களும் நானும் ஒரு மரியாளாக மாறணும். அந்த மரியாளுடைய கேரக்டர் நமக்குள்ள வரணும். முதலாவது, விசுவாசத்திலே நடக்க பழகுவோம். விசுவாசத்திலே நம்முடைய வாழ்க்கையை நடத்த பழகுவோம். நீங்கள் ஆண்டவரை விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தருடைய வார்த்தைகளை விசுவாசிக்கிறீங்களா? அவர் சொன்னதையெல்லாம் என் வாழ்க்கையில் அவர் செய்வார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் அப்படி விசுவாசிப்பீர்கள் என்றால் நீங்களும் பாக்கியவதிகள், நீங்களும் பாக்கியவான்கள். இந்த பண்டிகை நாட்களில் உங்களுடைய விசுவாசத்தை அதிகப்படுத்துங்க. வருஷத்தின் கடைசிக்கு வந்திருக்கிறோம். விசுவாசத்தை அதிகப்படுத்துங்க. விசுவாசத்திலே வேரூன்ற கற்றுக்கொள்வோம். இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். லூக்கா 1:34 அதற்கு மரியாள் தேவ தூதனை நோக்கி, இது எப்படி ஆகும்? புருஷனை அறியேனே என்றாள். அப்போ தேவனால் எல்லாம் கூடும் என்று 37 சொல்லும் பொழுது அதையும் விசுவாசிக்கிறார். அந்த விசுவாசம் எப்படிப்பட்டது தெரியுமா? சூப்பர் நேச்சுரல் ஃபெய்த் என்று சொல்லலாம். அது சாதாரணமான விசுவாசம் அல்ல. என்னுடைய கர்ப்பத்தில் இயேசு பிறக்க போகிறார், எனக்குள்ளாக ஒரு கரு உருவாக போகிறது, புருஷனை அறியேன், ஆனாலும் இதை அவரால் செய்ய முடியும் என்று விசுவாசித்தார். வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும் என்று விசுவாசித்தால், என் வாழ்க்கையில கர்த்தர் இதை செய்வார், அவரால் எதையும் செய்ய முடியும் அப்படின்னு விசுவாசித்தார். இதெல்லாம் சாதாரணமான விசுவாசம் இல்லை. பொதுவாக நம்முடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா சில நடைமுறைக்கு சாத்தியமா இருக்கிற காரியத்தெல்லாம் விசுவாசிப்போம். நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத காரியத்தை நம்மளால விசுவாசிக்க முடியாது. ஆனால் மரியாளுக்குள் இந்த விசுவாசம் பல ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்பு சொல்லப்பட்ட வார்த்தைகள் நிறைவேறும் என்பதை விசுவாசித்தவர். இரண்டாவதாக, என் வாழ்க்கையில் என் சூழ்நிலை பாதகமாயிருந்தாலும் இதிலும் கர்த்தர் அற்புதம் செய்வார் என்று விசுவாசித்தவர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த விசுவாசம்தான் மரியாளுக்குள்ள இருந்துகிட்டே இருந்துச்சு. அதனால தான் இயேசு முதல் அற்புதத்தை செய்யும் பொழுது இயேசுவை மையப்படுத்தி அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று மரியாள் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? அவருக்கு தெரியும், இந்த என்னிடத்தில் பிறந்த இந்த பரிசுத்தமானது சாதாரணமான குழந்தை இல்லை. இது ஒரு சாதாரணமான குழந்தை இல்லை. இந்த குழந்தை குறித்த தேவ திட்டம், இந்த குழந்தை இது ஒரு குழந்தையாய் பிறக்கலாம், ஆனால் இது ஒரு இரட்சகர், இவர் இம்மானுவேலர், இவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. இவர் கடலின் மேல் நடப்பார், காற்றையும் கடலையும் அதட்டுவார், இவர் மரித்தவர்களை உயிரோடு எழுப்புவார், குஷ்டரோகியை சுகமாக்குவார், இவரை தீட்டுப்படுத்தாது. இதெல்லாம் மரியாளுக்கு தெரியும். எவ்வளவு ஒரு ஆணித்தனமான விசுவாசம்! பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் இப்படிப்பட்ட விசுவாசத்துக்குள்ள வருவோம். பிலீவ் த இம்பாசிபிள். உங்களுக்கு அன்போடு சொல்லுகிறேன், இன்னைக்கு நடக்கிற சில காரியம் உங்கள் வாழ்க்கையில் நம்புவதற்கு சாத்தியம் இல்லாமல் இருக்கலாம். பட் பிலீவ். நீங்கள் தயவு செய்து நம்புங்க. சாத்தியம் இல்லாததை நம்புங்க. மரியாள் சாத்தியம் இல்லாததை நம்பினார். விளைவு என்ன தெரியுமா? கர்த்தர் மரியாளுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்தார். பாக்கியவதி, கிருபை பெற்றவள், அங்கே ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்ற அற்புதமான பட்டங்களை ஆண்டவர் அங்கே கொடுத்தார். இன்னைக்கு நமக்கும் கர்த்தர் தருவார். இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனத்தை குறித்துக் கொள்ளுங்கள். லூக்கா சுவிசேஷம் 1:54-55. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் இல்லாமா? நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி. சாத்தியம் இல்லாததும் எங்கள் வாழ்க்கையில சாத்தியமாகும், அது உம்மால் ஆகும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். கடினமான சூழ்நிலையாக இருக்கலாம், தோன்றலாம், உங்களால் எதையும் செய்ய முடியும், உங்களால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லைன்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, விசுவாசத்தில் குன்றி போய் எங்களால் விசுவாசிக்க முடியலையேன்னு சொல்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இன்று தேவனே ஆண்டவரே அற்புதங்களை செய்யும். விசுவாசிக்க பலன் தாரும், கிருபை தாரும். தொடர்ந்து தளர்ந்து போன விசுவாசங்கள் ஊன்ற கட்டப்படட்டும். நீர் எதையும் செய்ய வல்லவர். நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.